கிட்ட போகணும். வேற யாருமே இல்லாத ஒரு 6 வயசு குழந்தைகிட்ட அவங்க அம்மாவை நீ இனிமே பார்க்க முடியாதுன்னு எப்படி சொல்றது? அம்மா செத்துட்டாங்கன்னு எப்படி சொல்றது? ஈஷா பேபி, மை ஸ்வீட்ஹார்ட், நான் சொல்றது நீ கேட்கணும். ஓகே, அம்மா வரமாட்டாங்க, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அம்மாவும் தாத்தாவும் ஈஷாவை என்கிட்ட கொடுத்துட்டு நீ பார்த்துக்க ஈஷான்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டாங்க. என்கிட்ட சொல்லலையே. சொன்னா நீ விட மாட்டேன்ல, அதனால. ஆனா இன்னைக்கு கல்யாணம் இல்லை, நேற்று அந்த ஃபங்க்ஷன் இருந்தது, அதுக்கப்புறம் தான் போயிட்டாங்களா? Somebody's getting married, Amma's getting married, Isha is so lucky. பாட்டு இது பாடணும், அப்போ கல்யாணம் இல்லையா? உங்ககிட்ட நான் என்ன சொல்றது ஈஷா? போய் சொல்லவே கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. கல்யாணம் இல்லை ஈஷா, அம்மா வரமாட்டாங்க, இனிமே வரமாட்டாங்க. என்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டா, என்னை விட்டு அவ போகவே இல்லை, பெருசா எதுவும் பேசல. ஆனா அவங்க அம்மா கிட்ட இருந்த மாதிரியே என்கிட்ட இருந்தா ஈஷா. வெளியே இறங்கி போய் இந்த கொலையை அவன் செஞ்சானோ அவனை கண்டுபிடிச்சு அவனை தூக்கணும்னு இருந்தது எனக்கு. ஆனா ஈஷாவை விட்டுட்டு போக முடியல, போகவும் கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஹேமானிக்கு அவளை எங்கேயும் அந்த மாதிரி விட்டுட்டு போனதில்லை, அவ கூடவே இருந்தேன். ஹலோ சார், அந்த விக்டர் மனோகர் இஷ்யூ சார், அவன் ஜெயிலில் தான் இருக்கானா. ஜெயிலில் ஒரு கத்தி குத்தான், பொழைச்சிட்டானா. ஆனால் 10 நாளாக ஜிஹெச்ல ஐசியூவில் தான் சார் இருந்திருக்கான், அண்டர் போலீஸ் ப்ரொடெக்ஷன். கன்ஃபார்ம்டாக சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டல் தான் சார் இருந்திருக்கான், செக் பண்ணிட்டேன். அடுத்த மாதம் தான் அவன் விடுதலை ஆகிறான் சார். இது அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கொண்ட கேஸ் சார், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. என்ன பயமா இருக்கா? நான் இருக்கேன்ல, தூங்கு. வாரிச்சார், நான் வெளியே போறேன், வர ஒரு 2 மணி நேரம் ஆகும். பார்த்துக்க. இப்ப மணி என்ன தெரியுமா? நேரத்தில் போறவங்க ஆத்தாப்ப கதவை திறக்க மாட்டாங்களா? சொல்ல வேண்டியதானே, ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் வந்தா போதும். ஏங்க அது போலாம். ஏய் என்ன ஃபாலோ பண்றேன், எல்லாரும் கிளம்புங்க. சரி, இங்க யாரும் இருக்க வேண்டாம். உன் சண்டை ஏன் கூட,
என் வீட்டுக்குள்ள ஏண்டா வந்த? பெரிய தப்பு ராஜ், மிகப்பெரிய தப்பு. டேய், யார் அனுப்புன? இல்ல நீயே வந்தியா? சொல்லா. சத்யா, நீ இங்க இருந்து செயல்படுற, இங்க இருந்து இல்ல செயல்படணும் யோசிக்கணும். இப்ப நான் தானே வச்சுக்கோ, அதை உன்கிட்ட சொல்லுவேன்னு நினைக்கிறியா? நீ பொசுக்குன்னு சுட்டு போட்டுட்டு போய்கிட்டே இருப்ப. உன்னை எப்படி பொசுக்குன்னு சுட்டு போட்டு போலான்னு தான் வந்தேன். நீ சொல்லனாலும். ஐய, அப்ப நான் இதை செஞ்சனா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு ஆத்மா சாந்தி அடைய வேண்டாம். ஹாய். சத்யா எங்க? யார் யார போறதுன்னு பார்க்கலாமா? கடைசியில நான் பண்ணது பெரிய தப்பு. அன்னைக்கு கோல்டன் ராஜ் சொல்லிருக்காரு, அன்னைக்கு மட்டும் என் அப்பா சொன்னதை நான் மறந்துருக்கணும். ஈஷாவை எனக்காக காத்திருக்க வச்சேன். அவளை ஒரு அனாதை ஆக்கிற முயற்சியில நான் அன்னைக்கு இறங்கினேன். பெரிய தப்பு. என் வாழ்க்கை மறுபடியும் மாறி போன நாளையிலிருந்து நீ எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் எனக்கு தெரியும். ஓ ஆளு அந்த பொண்ணை பத்தியும் தெரியும், அவனோட பொண்ணை பத்தியும் எனக்கு தெரியும். அந்த பொண்ணோட கொலைக்கு எனக்கு சம்பந்தத்திற்கான வேவு பார்க்க ஆளுங்க கிட்ட சொல்லியிருக்கேன், அதுவும் எனக்கு தெரியும். தனுஷ்கோடியில காரியத்தை முடிச்சுட்டேன். நீ இப்ப மதுரையில இருக்க, சங்கம் ஹோட்டல் ரூம் நம்பர் 203 எனக்கு தெரியும். என்ன தேடி வந்துகிட்டு இருக்க. இப்ப இங்க நீ வருவேன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தி எல்லாம் தெரியும் சத்யதேவன். இதெல்லாம் சொன்னது ஓ ஆள் ஒருத்தன். அவ யாருன்னு நான் சொல்ல முடியாது, நீயும் கேட்க மாட்ட. என்ன ஜென்டில்மேன் தானே, இந்த வாங்கிக்க. அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு உன்னை அள வச்சிருக்க முடியும், அது சாதாரணம். ஆனா அது என்னோட ஸ்டைலே இல்லை. நீ சாவணும் சத்யதேவன். ஓ சாவ, நீ சாகுறது என்னாலதான் நினைச்சு தெரிஞ்சு நீ சாகணும். அதான் என் ஸ்டைல் சத்யா. இப்ப சாவு. ஏன் போனாங்க? அவளோட ஒரு பாதி உன்கிட்ட இருக்கு. Go to sleep. என்கிட்ட சொல்லாம போக மாட்டாங்க. கண்ணு மூடும்ப ஒன்று தோடுச்சு. அவளோட ஒரு பாதி இல்லை, அவளோட எல்லாமே இப்போ என்கிட்ட தான் இருந்தது. அந்த ஒரு நொடியில தான் நான் அவளை கடைசியா பார்த்தேன்.